ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவரின் மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரோடு கூட பேசும். தாங்கள் கேட்கிற வார்த்தையை உணர்ந்து கொள்ளவும், அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளவும் கிருபையை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த 100ஆம் சங்கீதம் தாவீதினால எழுதப்பட்ட சங்கீதம். அதுல அவர் அந்த முதல் வசனத்துல சொல்லும் பொழுதே, பூமியில் உள்ள சகல ஜனங்களே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்னு சொல்லி எழுதுகிறார். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சந்நிதிக்கு ஆனந்த சத்தத்தோடே வாருங்கள் சொல்லி சொல்றார். தொடர்ந்து அந்த அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சந்நிதிக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்னா, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ளாக வந்திருக்கிற நாம் ஏதோ நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனாலயோ, இல்ல சபைக்கு ஒழுங்கா போறதுனாலயோ, இல்ல ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள்ல நம்ம சரியா இருக்கிறதுனாலயோ நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் சொல்லி அர்த்தம் இல்ல. நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் சொன்னா அதற்குரிய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அதுதான் நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட மனிதர்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அவங்கள தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் அதை வெளிப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கு நம்ம அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம அவைகளை அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நோ யுவர் காட், உன் ஆண்டவரை அறிந்து கொள். முதலாவதாக நோ தட் த லார்ட் இஸ் த கிரியேட்டர், கர்த்தர் சிருஷ்டிகர் என்பதை அறிந்து கொள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார்.
இந்த பிரசங்கி சாலமோனால எழுதப்பட்ட புஸ்தகம். அவர் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த ஞானத்தை பயன்படுத்தி இந்த பூமியில நடக்கிற காரியங்களை எல்லாம் தொகுத்து எழுதுறதுதான் இந்த பிரசங்கி புஸ்தகம் சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இதுல அவர் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவாய் நிலையற்றதா இருக்கிறது என்பதை குறித்து எழுதுகிறார். ஒரு புதிதாய் ஒரு சந்ததி தோன்றுகிறது, ஏற்கனவே இருந்த சந்ததி மறைந்து போயிடுறது. முன்னிருந்த காரியங்களே இந்த பூமியில ஒரு சங்கிலியை போல தொடர்ந்து நடக்கிறது. பழைய நாட்கள்ல நடந்த காரியங்கள் நம்முடைய ஞாபகத்துல இல்ல. அதே போல இனி வரும் நாட்கள்ல நடக்க போகிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஞாபகத்துல இருக்க போவதும் இல்லை. அப்போ இந்த பூமியில நம் கண்களால் நாம் காணக்கூடிய எல்லா காரியங்களும் மறைந்து போகக்கூடியவைகள், மாயையானவைகள்னு சொல்லி எழுதுகிறார். அதே போல ஒரு மனிதன் இந்த பூமியில தனக்காக, தன்னுடைய வாழ்க்கையின் தேவைக்காக அவ்வளவு ஆஸ்திகளை அவன் சேர்த்து வைக்கிறான். ஆனா அந்த ஆஸ்திகளை எவ்வளவு நாளைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை, காலத்தை நிர்ணயிக்கிற அதிகாரம் அவனிடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஆனா இப்படி நிலையில்லாத பூமியில ஒரு காரியம் மாத்திரம் நிலையா இருக்கிறதுன்னு சொல்லி சாலமோன் எழுதுகிறார். அப்போதான் இந்த வார்த்தை எழுதுகிறார், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று நான் அறிவேன் சொல்லி எழுதுகிறார். அப்போ ஆண்டவர் தான் நம்முடைய ஆயுசு நாட்களை திட்டப்படுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் பயந்திருக்கும்படி இன்றைக்கு அவருடைய படைப்புகள், நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறார் சொல்லி சாலமோன் எழுதுகிறார். இவைகளை எல்லாம் அறிந்திருந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருந்தார்னு சொல்லி 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவருக்கு ஞானம், புத்தி, மனோவிருத்தி இவைகள் எல்லாம் கடற்கரை மணலத்தனையா இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கத்தி புத்திரர்கள் தான் ஞானத்துல சிறந்தவர்கள். எகிப்து கல்வி ஞானத்துல தேர்ந்த ஒரு நாடு. அவர்கள் எல்லாரை காட்டிலும் சாலமோன் ஞானம் உள்ளவராய் இருந்தார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் சாலமோனால எழுதப்பட்ட புஸ்தகம் தான். அதுல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தருக்குள்ளாக ஒழுக்கமுடையவனாக தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சாலமோன் எழுதுகிறார். 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது திருமணமாகாத ஒரு வாலிபன் தன்னை எப்படி பரஸ்திரியின் இடத்திலிருந்து விலக்கி காத்து கொள்ள வேண்டும் சொல்லி எழுதுகிறார். 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது திருமணமானவர்கள் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உறவுல எப்படி சரியா இருக்கணும் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். இவைகளை எல்லாம் எழுதின இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நாட்கள்ல முதிர் வயதா இருக்கும் பொழுது இவர் அந்நிய பெண்களோடு சிநேகமானார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுடைய நாட்கள்ல தான் தேசம் அமைதியா இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுக்கு எல்லா ராஜாக்களோடைய சமாதானம். அதனால எந்தெந்த நாட்டுல எல்லாருடைய சமாதானமா இருந்தாரோ அந்த நாட்டு பெண்களை எல்லாம் இவர் மணந்திருக்கிறார். இப்ப இவருக்கு வயதான காலத்துல அந்த பெண்கள் தங்களுடைய ஊர்ல எந்த தெய்வங்களை ஆராதிச்சாங்களோ அவைகளை சாலமோனும் ஆராதிக்கும்படியா இவருடைய இருதயத்தை வழிவு போக பண்றாங்க. இப்போ ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனம் ஆகிறார். ஏன்னா சாலமோன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியிலிருந்து வந்திருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி 2 விசையா ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகுன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனா சாலமோன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தவர், எவ்வளோ எல்லாரை காட்டிலும் ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், நிதானம்லாம் எழுதுகிற மனுஷன், இவைகளை எல்லாம் பெற்றிருந்தவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் தோற்று போனார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ளாக வந்திருக்கிற நீங்க ஒருவேளை சாலமோனை போல நீங்க அதிக ஞானம் பெற்றிருக்கலாம், உங்களுக்கு கல்வி ஞானம் அதிகமா இருக்கலாம், இல்ல நீங்க இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் அறிந்தவர்களா இருக்கலாம். ஆனா அவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்க சாலமோனை போல நீங்க தோல்வி அடைந்து போவீர்களானால் நீங்க பெற்றிருக்கிற ஞானத்தினால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. சிருஷ்டிகர் என்ற சொல் முதலாம் கற்பனையோடு தொடர்புடையதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும் பொழுது கொடுத்த கட்டளையில முதல் கற்பனையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தேவன், என்னை தவிர வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நீ வேற ஒரு விக்கிரகங்களையும் சொரூபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ சிருஷ்டிகர் என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லுகிற நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். விக்கிரக ஆராதனைன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் இன்னைக்கு சிலை வழிபாடெல்லாம் நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி. சிலை வழிபாடு செய்யறதுதான் விக்கிரக ஆராதனை இல்லை.
விக்கிரக ஆராதனைன்னு சொல்லுவது ஆண்டவருக்கு தர வேண்டிய முதலிடத்தை நீங்க யாருக்கு கொடுத்தாலும், இந்த உலகத்தினுடைய மனிதர்களா இருக்கலாம், இல்ல இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகளா இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய கேளிக்கைகளா இருக்கலாம், மற்ற எந்த காரியங்களுக்கு நீங்க ஆண்டவருக்கு தர வேண்டிய முதலிடத்தை விட்டு நீங்க தந்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். ஒருவேளை நீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில தவறா இது வரைக்கும் நீங்க நடந்திருப்பீர்களானால், இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ளாக வந்திருக்கிற நீங்க உங்களை ஆண்டவரிடத்துல நீங்க அர்ப்பணிங்க. நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் தான் சிருஷ்டிகர் என்பதை அறிந்திருக்கிறேன் நான். இதுவரைக்கும் தவறினது போல இல்லாம, நான் இனிமேல் உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நான் செலுத்துவேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களை விட்டு உம்மை நான் முதலாவதாக தேடுவேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, வரும் நாட்கள்ல ஆண்டவர் சாலமோனை போல ஒரு தோல்வி அடைந்த வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். இரண்டாவதாக, know that the Lord is great. கர்த்தர் பெரியவர் என்பதை அறிந்து கொள். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். மோசே எத்திரோனுடைய மகளை மனம் முடித்திருக்கிறார். இந்த மோசேயினுடைய பிறப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்காங்க. ஒரு அடிமை பெண்ணினுடைய குழந்தையாக தான் மோசே பிறக்கிறார். ஆனா அடிமை பெண்ணின் மகனாக பிறந்த இவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக மாற்றப்படுகிறார். இதெல்லாம் மோசேயினுடைய பிறப்பு, அவருடைய அழைப்பு, வளர்ப்பு, இவைகளை எல்லாம் நம்ம யாத்ராகமம் 2, 3 அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இப்போ மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அரண்மனையில இருக்கிறார். ஒரு நாள் அவர் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக வரும்பொழுது ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை பண்ணிக்கிறாங்க. அப்போ அவர் அந்த எகிப்தியன் இடத்துல போய், நீ ஏன் அந்த எபிரேயனுக்கு அநியாயம் செய்யறன்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், உன்னை எங்க மேல அதிகாரியா ஏற்படுத்தினது யாருன்னு சொல்லி. உடனே அவர் அவனை கொன்று போடுகிறார். அடுத்த நாள்ல திரும்பவுமாக மோசே தேசத்தை சுற்றி பார்க்கும்படியா வரார். அப்போ 2 எபிரேயர்களுக்கு சண்டை நடக்குது. எபிரேயனுக்கு அநியாயம் செய்தவனை பார்த்து மோசே சொல்றாரு, நீ ஏன் உன் சகோதரனுக்கு அநியாயம் செய்யறன்னு சொல்லி மோசே கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், நேற்றைக்கு நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல இன்னைக்கு என்னையும் கொன்று போட பாக்குறியான்னு சொல்லி. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மோசே பயந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார். அங்க மீதியான் தேசத்துலதான் இந்த எத்திரோவை அவர் சந்திக்கிறார். இந்த எத்திரோவனுடைய மகளா இருந்த சிப்போராலை அவர் மனம் முடிக்கிறார். இப்போ 40 வருஷங்கள் மீதியான் தேசத்துல மோசே தங்கியிருக்கிறார். ஆண்டவர் மோசே அழைக்கிறார், நீ எகிப்துக்கு போய் என் அடிமைகளா இருக்கிற என்னுடைய ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வான்னு சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே மோசே எகிப்துக்கு போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து கானானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ மோசே தன்னுடைய ஜனங்களை மீட்டு வந்துட்டாருன்னு சொல்லி எத்திரோ அறிந்து, மோசேயினால திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவருடைய மகளையும் மோசேனுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மோசையை சந்திக்கும்படியா போறார் எத்திரோ. அப்போ மோசே நடந்த காரியங்களை எல்லாம் அவருக்கு விவரிக்கிறார். ஆண்டவர் எப்படி அடையாளங்கள்னால அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார், எப்படி அற்புத அடையாளங்கள் செய்து நடத்தினார்னு சொல்லும் பொழுது எத்திரோ அதையெல்லாம் கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அப்பதான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன், எல்லா தேவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அது சொன்னது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம அந்த வேத பகுதியில வாசிக்கிறோம், அவர் சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் கர்த்தருக்கு செலுத்தினார்னு சொல்லி. இந்த எத்திரோ தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த நன்மையும் அவர் பெற்றுக்கொள்ள, ஆனா தன்னுடைய மருமகனாகிய மோசையின் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள், யாரோ அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்ததற்காக அவர் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார், நன்றி செலுத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கிற நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த நன்மையுமே உங்களுக்கு செஞ்சது இல்லையா? அப்படி நன்மை செய்திருக்கிறாருன்னா நீங்க இது வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நீங்க இது வரைக்கும் நன்றி செலுத்தாத இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. யாருடைய இருதயத்திலிருந்து நன்றி பிறக்கும்னா, நல் மனசாட்சி உள்ள இருதயத்திலிருந்து தான் நன்றி பிறக்கும். ஒருவேளை நீங்க கடின இருதயம் உள்ளவர்களா இருப்பீர்களானா நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாது. அதனாலதான் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார்,
கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் என்ன செய்வேன்? அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்த கடவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் அவரை துதிக்கிறவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, எத்ரோ பலி செலுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய காணிக்கைகளினாலும் நம்முடைய பொருட்களினாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம இந்த வருஷத்தின் கடைசியில நாம் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி நம்ம வாழும்பொழுது ஆண்டவர் இனி வரும் நாட்கள்ல எப்பொழுது நம்ம அவரை நன்றி சொல்லி துதிக்கிறவர்களாக இன்னும் ஆண்டவர் பல நன்மைகள் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, know that the Lord is the Redeemer. கர்த்தர் மீட்பர் என்பதை அறிந்து கொள். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நம்ம யோபுவை குறித்து அறிந்திருக்கிறோம். இவர்தான் வேதத்திலேயே ஒரு பெரிய சாட்சி பெற்றிருக்கிறார் ஆண்டவரிடத்துல இருந்து. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் சொல்லி. ஆனா இவருடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருது. ஒரே நாள்ல தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்துடுறாரு. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்துடுறாரு யோபு. அவருடைய வேலைக்காரர், வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் இழந்துட்டு இன்னைக்கு ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷனா அவர் நின்றுட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில பிசாசு அவரை சோதிக்க ஆரம்பிக்கிறான். அவருடைய உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் கொடிய பொருட்களால அவரை வாதித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி சாம்பலிலே உட்கார்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யோபுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லி யோபுவினுடைய காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட அவருடைய நண்பர்கள் அவரை பார்க்கும்படியா வராங்க. தூரத்துல அவங்க யோபுவை பார்த்த உடனே யோபுதான் சொல்லி அடையாளம் தெரியாம அவர் உருக்குலைந்திருக்கிறதை கண்டு அவர்கள் 3 நாள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளாமல் தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோபு புஸ்தகம் முழுவதுமாகவே யோபுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நடந்த உரையாடல் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 19ஆம் அதிகாரத்துல யோபு தன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்த வேதனைகளை குறித்து அவர் எழுதுகிறார். என்னுடைய மாம்சம் எல்லாம் கரைந்து போயிடுச்சு, கொஞ்சம் தோல் மாத்திரம் இருக்கு என்னுடைய முகத்தை மூடிக்கொள்வதற்கு. எனக்கு ஏதாவது வேணும்னா என் வேலைக்காரனை பார்த்து நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. அவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்த மனுஷன், சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட என்னை கேலி செய்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவரை பார்க்கும்படியாக வந்த நண்பர்களும் அவரை நிந்திக்கிறாங்க. நீ செய்த பாவத்தினாலதான் உனக்கு இந்த வியாதி வந்ததுன்னு சொல்லி. அப்படி ஒரு மன வியாகுலத்தின் மத்தியில, சரீர உபாதையின் மத்தியில யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி யோபு சொல்றத நம்ம பார்க்கிறோம். மீட்பர்னா விடுவிக்கிறவர்னு சொல்லி பொருள். அப்போ யோபு, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து சென்றாலும் என்னை விடுவிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி ஒரு உறுதியான விசுவாசம் இருந்ததுனால ஆண்டவரை பற்றி குறை பேசாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் 22ஆம் வசனத்துல, யோபு தன்னுடைய நாவினாலே பாவம் செய்யவில்லை, ஆண்டவரை குறித்து அவர் குறை சொல்லவில்லைன்னு சொல்லி யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அந்த புஸ்தகம் முடியும் பொழுது 42ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு யோபுவினுடைய நண்பர்களிடத்துல, என்னுடைய தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யோபு ஆண்டவரிடத்திலிருந்து சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க நம்ம யாருமே இன்றைக்கு யோபு கடந்து போன பாதையை போல நம்ம இன்னைக்கு கடந்து செல்ல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன உபத்திரம் வந்தாலே ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆண்டவரை தூஷிக்கிற வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்படுறோம். அப்படி இல்லை. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல, மனிதன் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனால உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை பற்றி குறை பேசினவர்களாகவே நீங்க வாழ்ந்திருக்கீங்களா? ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க.
இனி வரும் நாட்கள்ல நான் ஆண்டவரை பற்றி குறை பேசாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நாம் இன்றைக்கு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் காற்றுல கலந்திருக்கு. அவைகள் எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு நாள்ல நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால நீங்க ஒப்பு கொடுங்க. இனி என்னுடைய வாழ்நாள்ல நான் ஆண்டவரை பற்றி குறை பேச மாட்டேன், வீணான வார்த்தை பேச மாட்டேன், என்னுடைய நாவுனால நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அன்றைக்கு யோபுவினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசிர்வதித்த ஆண்டவர், ஒருவேளை இன்னைக்கு நீங்க சிறையிருப்பின் அனுபவத்தை போல உணர்றீங்களா? அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி புதிய வருஷத்திலே ஆண்டவர் உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசிர்வதித்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கடைசியாக, know that the Lord is mighty. கர்த்தர் வல்லவர் என்பதை அறிந்து கொள். 2 தீமோத்தேயு 1:12. அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை குறித்து தான் அறிந்திருக்கிறதை எழுதுகிறார். ஆண்டவர் வல்லவர், நான் அவரிடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புவித்திருக்கிறேன், அதை அவர் முடிவு பரியந்தம் காத்து கொள்வார்னு சொல்லி அவர் எழுதுகிறார். பவுல் தான் ஆண்டவருடைய வல்லமையை குறித்து எழுதுறது, அதிகமா பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு நாள்ல அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்திருக்கிறார். இப்ப இவர் எருசலேமிலிருந்து இருந்து தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகிறார். அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம். தமஸ்குல இருக்க கிறிஸ்தவர்களை எல்லாம் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக இவர் தமஸ்குவுக்கு போகிறார். வழியில ஆண்டவர் சடுதியான ஒளியில வானத்திலிருந்து ஆண்டவர் பவுலோடு கூட பேசுகிறார். 3 நாட்கள் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில அவர் பிரத்யட்சமாய் உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் தீமோத்தேயுல அவர் எழுதும் பொழுது ஆண்டவரை குறித்து மனிதருள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் சொல்லிலாம் அவர் ஆண்டவரை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து அவர் எழுதுறதை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், அவ்வளவு வல்லமை உள்ளவர் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அதனால இந்த உலகத்துல நான் அனுபவிக்கிற பாடுகள்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி எழுதுகிறார். பவுல் பட்ட பாடுகளை எல்லாம் நம்ம 2 கொரிந்தியர் 11 ஒரு பெரிய பட்டியலை நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு பாடுபட்ட மனுஷன் அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்லி சொல்றார். எதனால பொருட்டு இல்ல, எப்படி அவர் தன்னை நிலைப்படுத்தி கொண்டார்னா ரோமர் 8 வாசிக்கிறோம். அவர் மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் எதுவும் என்னை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரிக்காதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அப்போ ஆண்டவர் வல்லவர் என்பதை நிச்சயித்திருக்கிறேன்னு சொன்ன பவுல் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பிலிருந்து இந்த உலகத்துல நான் சந்திக்கிற காரியங்கள் என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பவுல் ஒரு மன உறுதியுள்ள ஒரு மனுஷன். அதனாலதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தார். அவர் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வருஷத்துல நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி சொல்ற நீங்க, ஆண்டவர் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் எல்லாரை காட்டிலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகப்பெரியவர் வல்லவர்னு சொல்லுகிறேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய அன்பிலிருந்து பிரியாமல் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களான்னு சொல்லி இந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ள நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. ஒருவேளை நீங்க தவறி இருப்பீர்கள் ஆனால் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு இனிமேல் இந்த உலகத்தினுடைய உபத்திரவங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எவைகளும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுத்து உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது வரும் நாட்கள்ல பவுலை ஆண்டவர் வல்லமையா நிறைத்தது போல உங்களே நிறைத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்போ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எவையும் பிரிக்காதுன்னு சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லி நாமும் தைரியமா பவுலை போல சொல்லுகிறவர்களாக மாறுவோம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ துன்பமோ துஷ்ட துர்குணமோ, பசியோ துன்பமோ துஷ்ட துர்குணமோ, வியாகுலமோ விரோதங்களோ, விஞ்சும் நாசமோசம் போடும் பட்டயமோ,
இன்றும் நாச மோசம் கொடும் பட்டயமோ பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நிகழ்காரியமோ வரும் காரியமோ, நிகழ்காரியமோ வரும் காரியமோ, நிகராகாதே பரன் நண்பதற்கு வல்லமை கற்கோ, வாக்கின் வலிமை கற்கோ, வல்லமை கற்கோ, வாக்கின் வலிமை கற்கோ, சொல்வாதை கற்கோ, கடும் பாதை கற்கோ, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி நான் ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று வெறும் வார்த்தையினாலே சொல்லுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறதை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படியான ஒரு கிருபையை தந்து இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அன்றைக்கு ஆண்டவர் யார் என்பதை, சிருஷ்டிகர் என்பதை அறிந்திருந்த சாலமோன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோற்று போனது போல அல்லாமல், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிருஷ்டிகர் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் உமக்குரிய கனத்தை செலுத்தும்படியான கிருபையை தந்து இந்த நாள்ல என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. உமக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிற விக்கிரகாராதனை போன்ற காரியங்கள், இந்த உலகத்தினுடைய மனித உறவுகளா இருந்தாலும், ஆஸ்திகளா இருந்தாலும், இந்த உலகத்தினுடைய கேளிக்கைகளா இருந்தாலும், மற்ற எந்த காரியங்களா இருந்தாலும், இந்த வருடத்தினுடைய கடைசியில் அவைகளை எல்லாவற்றையும் இவர்களை விட்டு இந்த நாள்ல நீங்க அகல பண்ணுங்க. அன்றைக்கு எத்திரோ தன்னுடைய வாழ்க்கையில உம்மை அறியாத ஒரு புறஜாதியான மனுஷன், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நன்மையை பெறாதவர், மற்றவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தினது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தங்களுடைய குடும்பத்துல, அவர்களை சார்ந்தவர்களுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவர்களாக வாழும்படியான கிருபையை தாங்க. அவர்களுடைய கடின இருதயங்களை அகற்றி ஒரு நல்மனசாட்சியை இந்த வருடத்தின் கடைசியில நீங்க ஒவ்வொருவருக்குள்ளும் என் தகப்பன் நீங்க சிருஷ்டிங்க. அன்றைக்கு யோபு தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து சென்றாலும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மீட்பர், என்னை எப்படியும் அவர் ரட்சிப்பார் என்ற உறுதியான விசுவாசம் இருந்ததுனால உம்மை பற்றி ஒரு குறை பேசாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்க தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில எவ்வளோ உங்களை பற்றி குறை பேசியிருந்தாலும் இந்த நாள்ல என் தகப்ப நீங்க ஒவ்வொருவரோட இருதயத்துல நீங்க பேசுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு முடிவு எடுக்கட்டும். இனி என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை பற்றி நான் குறை பேச மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நான் வீணான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். நான் என்னுடைய நாவினாலே பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த நாள்ல ஒரு முடிவெடுக்கும்படியான கிருபையை தாங்க. அன்றைக்கு யோபுவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசிர்வதித்தது போல இவர்கள் ஒருவேளை சிறையிருப்பின் அனுபவத்தை போல உணர்ந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் என் தகப்பன் நீங்க மாற்றி புதிய வருஷத்திலே புது நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என் தகப்பன் நீங்க இந்த நாள்ல வழி நடத்துங்க. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை அறிந்திருந்ததற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல அவருடைய அன்பிலிருந்து இந்த உலக காரியங்கள் எவைகளை என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு உறுதியான நிலைப்பாடை என் தகப்பன் நீங்க கட்டளையிடுங்க. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எவைகளும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு நிச்சயமான முடிவெடுக்கும்படியான கிருபையை தந்து என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. புது வருஷத்திலே புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நடத்துங்க. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you and God be with you. அழியாத